ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பள்ளம் வந்து ப்ரைஸ் வாங்குறாங்க. அதை வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து செல்ஃபி எடுப்பார். அதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் காரில் வந்து கிளம்பி வராங்க. அப்போ சேரன் வந்து அந்த கப்பு வச்சு கையில் வச்சுக்கிட்டே அதை அப்படியே பார்த்துட்டே ரொம்ப பெருமைப்படுவார். இவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேடா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பல்லவனை பற்றி பெருமையாக சேரன் வந்து பேசிகிட்டே வர்றாரு. அண்ணே நீ என்ன வேணா என்ன கோபமாக இருந்தேன், அண்ணே என்கிட்ட பேசாத மட்டும் இருக்காதுண்ணே அப்படின்ட்டு சேரன் தோல் மேலே சாஞ்சிக்குவாங்க. இல்லைடா நான் மட்டும் உங்ககிட்ட பேசாமல் சந்தோஷமாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவார். இங்கே பல்லவன் வந்து அந்த டேபிள் மேலே வந்து அந்த பரிசெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு மெடலெல்லாம் உள்ளே போயிடுவாங்க. இங்கே நடேசன் உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு அந்த மெடலெல்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறமா அந்த மெடலு, அந்த கப்பு எல்லாத்தையுமே எடுத்து தொட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். இதை நல்லா கவனிச்சிருவாங்க. அவங்க உள்ளே வரும்போது பார்த்தா நடேசன் இதை பார்த்துட்டு இருப்பார். அங்கேயே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. நடேசன் வந்து அந்த மெடலை வந்து போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்ப்பார். அதுக்கப்புறம் அந்த கப்பை கையில் வச்சுன்னு கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்பார். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே போயிட்டு தோட்டத்தில் சேரனை கூப்பிட்டு வருவாங்க. இங்கே வாங்களே ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு காமிப்பாங்க. 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சரி இங்கே வாங்கலை கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கூட்டிகிட்டு வெளியே வராங்க. நாம் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, இவரையும் கூட்டிகிட்டு போயிருக்கணும், நான் எப்படி மறந்தேன்னே தெரியலையே, ஐயோ நான் மறந்துட்டேன், எப்படியும் நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கணுங்க அப்படின்னு. கூட்டிகிட்டு போயிருந்தாலும் பல்லவன் ரொம்ப அமங்கலம் பண்ணியிருப்பான், அவன் அப்செட் ஆகிட்டுருப்பான் அப்படின்றாங்க. அதோடு பேசி முடிச்சிட்டோன்னே இங்கே வந்து நிலா, சோழன், அப்புறமா பாண்டியன், பல்லவன் எல்லாம் உட்காந்துட்டு சேரன்கிட்ட இது மாதிரி கல்யாணத்துக்கு என்னென்ன தேவை, செலவு இருக்குது, வரவு செலவு எல்லாமே அவங்க வந்து எழுதிட்டுருப்பாங்க. அப்போ கணக்கு போடுவாங்க. நிலா ஒருத்தர் இந்த செலவு இருக்குது, பட்டு புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், தாலி எடுக்கணும், தாலி போகிறதுக்கு செயின் வாங்கணும், அப்புறமா மண்டபம் புக் பண்ணணும் அப்படின்றாங்க. மண்டபம்லாம் வேணால் கோயிலே வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம பக்கம் இருக்கிறவங்க நான் ஒரு 50 பேர், சந்தா பக்கம் யாரும் கிடையாது. அதனால் கூட மாட வேலை செய்கிறவங்க தான் என் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, நிலாக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அதனால அதுக்கு எதுக்கு மண்டபம்லாம், கோயிலே வச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எதனா ஒரு ஹால் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரின்றாங்க. சரி இவ்வளோ செலவாகுது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணினே பேசியிருப்பாங்க. ஏங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுல இவ்வளோ நாள் சேர்த்து வைக்காமல் என்னங்க பண்ணுறீங்க, உங்களுக்கு கரண்ட்டு பில்லும் கட்ட மாட்டேன்றீங்க, வீட்டு வாடகையும் கிடையாது, இது 3 பேர் சம்பாதிக்கிறீங்க, என்னங்க பண்ணுறீங்க சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கணக்கு கேட்டுருப்பாங்க. அந்த நேரம் சேர் 2 பேர் வருவார். நடேசன் வந்துட்டு நான் வந்து செயின் தரேன், அவங்க அம்மா வந்து சாகும்போது நிலாவுக்கு வந்து தாலி கொடுத்துட்டாரு, செயின் ஒன்று இருக்குது, அது வந்து நான் வந்து சேரன் கொடுத்துட்றேன், வளையல் வந்து பாண்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூத்த மருமகளுக்கு தான் தாலி கொடுக்க சொன்னாங்க, நான் வந்து நிலாவுக்கு கொடுத்துட்டேன், ஏன்னா அவள் தான் இந்த வீட்டு மூத்த மருமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சேரனுக்கு வர்றது எப்படியும் 2வது மருமக தான். முறைப்படி பார்த்தாக்கா சேரன் பொண்டாட்டி தான் மூத்த மருமக. ஆனால் நிலா முதல்ல வந்ததுனால தான் நான் அவள் தான் மூத்த மருமக. அதனால் அவங்களுக்கு தாலி கொடி கொடுத்துட்டேன். சேரனுக்கு செயினும் பாண்டிக்கு வந்து வளையல். அப்போ பல்லவனுக்கு அப்படின்ட்டு அப்படியே முழிச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. பல்லவனுக்கு எதுவும் இல்லையா அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா பாண்டிக்கும் தெரியாது, சோழனுக்கும் தெரியாதுல்ல பல்லவன் யாருன்னு. நிலாவுக்கும் சேரனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம். அதுக்கப்புறம் நடேசன் வந்து கேலண்டர் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நாள் நல்லாயிருக்கு, அன்றைக்கி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. பாய்.